உடற்கல்வி உறவுகளுக்கு வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி பிசிக்கல் எஜுகேஷன் யூனிட் 1ல உள்ள பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். மோஷன்னா நம்மளுக்கு தெரியும். ஆ ஒரு நகர்வு, அசைவு, மூவ்மெண்ட் அதெல்லாம் மோஷன்ல வந்துரும். அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலைத்தன்மை, நிலையா இருக்கிறது, பேலன்ஸா இருக்கிறது, பேலன்ஸா நிலையா ஸ்டாண்டர்டா இருக்கிறது தான் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டின்னு தெரியும். ஸோ அதோட கொள்கைகள் அப்படின்ட்டு நம்ம மோட்டார் டெவலப்மெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போலாம். வீடியோக்குள்ள போலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இன் பிசிக்கல் எஜுகேஷன் அதாவது நம்மளோட உடற்கல்வித் துறையில வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி அதாவது நம்ம உடற்கல்வித்துறை வந்து மோஷன் ஸ்டெபிலிட்டி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்வால்வ்ஸ் இன்வால்வ்ஸ் recognizing how force, balance, and the body structure interact to create movement and maintaining equilibrium. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட எதெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, ரெகனைசேஷன்னா ரெகனைசேஷன்னா அங்கீகாரம், அங்கீகாரம் ஓகேங்களா? என்னென்னன்னா, ஃபோர்ஸ்னா நம்ம குடுக்குற ஒண்ணு. அண்ட் பேலன்ஸ்னா நம்மளோட பேலன்ஸ்னாலே ஈக்குவல் சமநிலை சம்திங் பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அது அண்டு பாடி பாடி ஸ்ட்ரக்சர் நம்மளோட உடலோட அமைப்பு அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ட்ராக்ட் டு கிரியேட் மூவ்மெண்ட் அண்ட் மெயின்டைன் மெயின்டைன் ஈக்குலிபிரியம் இது என்ன பண்ணுதுன்னா மூவ்மெண்ட்டை உருவாக்கவும் நம்மளோட பாடியோட சமநிலை தன்மையை மெயின்டைன் பண்ணவும் இதெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல நம்மளோட பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் வந்துட்டு ஃபோர்ஸு, பேலன்ஸு அந்த பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நம்மளோட பாடி மூவ்மெண்ட்டை உருவாக்குது. அதை மெயின்டைன் பண்ணவும், சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த 3 வந்துட்டு முக்கியமா இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ பிரின்சிபல்ஸ் இன்க்ளூட் நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன். ஆல்ரெடி நமக்கு நியூட்டன்ஸ் லா தெரிஞ்சிருக்கும். 3 லா சொல்லியிருப்பாரு. முக்கியமான கொள்கை வந்துட்டு இந்த மோஷன்னாலேயும் நியூட்டன் லாவ தான் இன்வால்வ் ஆகுது. தி கான்செப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே. கான்செப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம பிசிக்கல் ஃபீல்டில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜாவலின்ல வந்துட்டு நம்ம அந்த சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு விரல்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். அங்க நம்ம நூல் சுத்திலாம் வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த எந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கோ, அந்த இடத்துல தான் அந்த நூல் சுத்துறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு பொருளோட எல்லாவோட வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. பேஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஹவு திஸ் ரிலேட்டட் டு தி ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் பேஸ் ஆஃப் சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டெபிலிட்டிலையும் பேலன்ஸ்லையும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். பாருங்க கீ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி. மோஷன்னாலும் சொல்லியிருக்கு, ஸ்டெபிலிட்டினாலும் சொல்லியிருக்கு. மோஷன்னா அசைவு, நகர்வு, மூவ்மெண்ட்டு. ஸ்டெபிலிட்டினா நிலைத்தன்மை, ஸ்டாண்டர்டாக இருக்க பொசிஷனு, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஸ்டெபிலிட்டி. இங்கே வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் வந்துட்டு ஒரு 3 விதமான லா சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லியிருக்காரு, லா ஆஃப் இனர்ஷியா, லா ஆஃப் ஆக்சலரேஷன், லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் சொல்லியிருக்காரு. இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம சீரியஸ் ஃபீல்டில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். அ இந்த லா ஆஃப் இனர்ஷியாவும், லா ஆஃப் ஆக்சலரேஷனும் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிங்க. அடுத்து லா ஆஃப் ஆக்ஷன் ரியாக்ஷனும் நான் சொல்றேன். அது உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி சொல்லிடலாம். லா ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க. ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்னாலேயும் ஒரு பொருள் அது வந்துட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. ஆப்ஜெக்ட்னாலே இந்த மனுஷனா கூட இருக்கலாம், இல்லாட்டி பொருளா கூட இருக்கலாம். ஓகே. ஆப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்னா தடை. ஓகே. சேஞ்சஸ் இன் தேர் ஸ்டேட் ஆஃப் மோஷன். சேஞ்சஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருள் வந்துட்டு எதுக்கு எதிர்க்குதுன்னா, சேஞ்சஸ் இன் தேர் ஸ்டேட் ஆஃப் மோஷன். ரெஸ்ட் ஆர் மூவ். அதாவது ஒரு பொருள் வந்துட்டு ஓய்வு நிலையிலோ அல்லது மூவ்மெண்ட் அதாவது நிலையான இடத்துல இருக்கும்போதோ அல்லது அசைவுல இருக்கும்போதோ அதுக்கு மேல ஏதாவது ஒரு
ஃபோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு குடுக்குறோம் அப்டின்னா, அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்டின்னா, அந்த ஃபோர்ஸ்னால அது வந்துட்டு ஆ ஆ ரெஸ்ட்ல இருக்க பொருள் வந்துட்டு மூவ் ஆகாது. மூவ்மெண்ட்ல இருக்க பொருள் வந்து அந்த மூவ்மெண்ட்ல இருந்துட்டு வேற டைரக்ஷன் போகாது. அந்த அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் ரெசிஸ்ட் சேஞ்ச் இன் தேர் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதோட மூவ்ல வந்துட்டு எந்த ஒரு அசைவும், எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது. அதாவது அதுலருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் குடுத்தாலும், அதோட நிலைத்தன்மை அப்படியே இருக்கும். அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இனர்ஷியான்னா நிலைமை நிலைமை. அதோட அதோட நிலைமைன்னா என்னன்னா, ஒரு பொருள் என்ன நிலைமையில இருக்கோ, அதே நிலைமையில அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அ அதுல வந்துட்டு வேற நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன குடுத்தாலும் சரி, போய் இப்ப ஒரு பெரிய பாறங்கள் இருக்கு. நம்மனால அத என்ன பண்ண முடியும்? நம்ம குடுக்குற ஃபோர்ஸ்னால தள்ள முடியாது. ஸோ, அந்த பாறைங்கள போய் தள்றோம். நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். பட் அந்த பாறைங்கள்ல வந்துட்டு மூவ் ஆகாது. எதுவுமே பண்ணாது. அதே இடத்துல இருக்கு. இதுதான் அ நம்ம ஃபோர்ஸ் குடுத்தாலும் அந்த பொருளுக்குள்ள எந்த ஒரு சேஞ்சஸுமே அந்த நிலைமை தன்மையில எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல அப்படின்றது தான் லா ஆஃப் இனர்ஷியா. இப்ப அது வந்துட்டு ரெஸ்ட்ல இருக்க பொருளு. இப்ப மூவ்ல இருக்க பொருள் அப்படின்னா, இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு காரோ, பஸ்ஸோ ஏதோ ஒண்ணு போயிட்டுருக்கு. ஒரு அதுக்கு மேல ஒரு சின்ன கல்லோ ஏதோ ஒண்ணு டயர்ல போகுது அப்படின்னா, அது ஒரு தடை தான் அத ஏற்படுத்துது. அது ஒரு ஃபோர்ஸ் தான் குடுக்குது. ஆனாலும் அது என்ன பண்ணா, ஸ்பீடு எதுவுமே படாம அது குறையாம அது போயிட்டே இருக்கும். ஆ இது வந்துட்டு மூவ்மெண்ட்ல இருக்க பொருள்ல ஏதாவது குடுத்தாலும், அந்த போற டைரக்ஷனும், அந்த போற ஸ்பீடும் எதுவுமே சேஞ்ச் இல்லாம அப்படியே போயிட்டுருக்கும். இது வந்துட்டு லா ஆஃப் எ இனர்ஷியா. ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஒண்ணும் இல்லங்க. இப்ப நம்ம ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட்லயே எடுத்துக்குவோம். நெட்டு வந்து ஓட்டையா இருக்கு. அ கோலுக்கு அடிச்சுட்டாங்க. அந்த ஃபுட்பால் வந்து ஃபோர்ஸா வருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஓட்டையில படும்போது, அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. ஆனாலும் அது என்ன பண்ணுது, அந்த ஃபோர்ஸ்லயவும், அதே ஸ்பீட்லயே அந்த ஓட்டையில வெளிய போய், அதே ஃபோர்ஸ்லயே போகுது அப்படின்னாலேவும், அதுல வந்து எந்த சேஞ்சஸுமே ஆகல. ஸோ, இதுதான் அந்த பந்துல போற அந்த பந்தோட நிலைத்தன்மை எதுவுமே மாறவே இல்ல. அதுதான் அந்த இனர்ஷியான்ற ஒரு இது வந்துட்டு நியூட்டன் வந்து சொல்லியிருக்காரு. லா ஆஃப் இனர்ஷியா. அதாவது ஒரு பொருளின் மீது எந்த ஒரு விசை வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணாலும், அதோட நிலைமைத்தன்மையில வந்துட்டு, அது வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே ஆகாம, அது என்ன நிலைமையில இருக்கோ, அதே நிலைமையில இருக்கிறது தான் லா ஆஃப் இனர்ஷியா. அதாவது மூவ்மெண்ட்டோ, டைரக்ஷன் மாறுதோ எதுவுமே இல்லாம, குடுக்குற ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டா அது இருக்க நிலைமையில அப்படியே இருக்கிறதுக்கு பேரு தான் ஆ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, லா ஆஃப் ஆக்ஸலரேஷன். அதாவது 2ண்ட் ஒன் வந்துட்டு நியூட்டன் 3 லா சொல்லியிருக்காரு. 1 லா வந்துட்டு லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். 2ண்ட் லா வந்துட்டு லா ஆஃப் ஆக்ஸலரேஷன் சொல்லுவோம். ஆக்ஸலரேஷன்னால நம்மளுக்கு தெரியும். அப்படியேவும் இன்கிரீஸ் ஆயிட்டே போறது தான் ஆக்ஸலரேஷன். தி ஃபோர்ஸ் அப்ளைட் டூ ஆன் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அது மேல நம்ம ஒரு ஃபோர்ஸ குடுக்குறோம். ஓகே. ஆப்ஜெக்ட் டிட்டர்மைன் இட் இஸ் ஆக்ஸலரேஷன். ஆ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதாவது ஒரு பொருள் மேல நம்ம ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அது என்ன பண்ணுது அப்படின்னா, பாருங்க. ஆக்ஸலரேஷன்னாலேயும் அது வந்துட்டு அது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அது இருக்க பொருளோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, சிம்பிளா ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம வீட்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு 10 கிலோ ஒரு ஏதோ ஒரு பை இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 கிலோ பைய ஒரு 5 வயசு பையன் போய் தூக்கணும் அப்டின்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அது வந்துட்டு அவனால எவ்வளோ ஃபோர்ஸ் முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் தான் குடுத்து தூக்குவியான். ஸோ அங்க நம்ம குடுக்குற ஃபோர்ஸ் வந்து அந்த பொருளோட ஆப்ஜெக்ட்ல அப்ளை ஆகுது. ஆனா அத லிஃப்ட் பண்றதுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கு. கம்மியா தான் சேஞ்ச் ஆகும். இதே வந்துட்டு ஒரு ஒரு பெரிய பையன் ஒரு 25 வயசு பையன் போய் அத தூக்குறான் அப்டின்னா, அவனுக்கு ஈஸியா லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ, அப்போ வந்துட்டு அங்க குடுக்குற ஃபோர்ஸு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அவன் அந்த வெலாசிட்டியும் அதாவது லிஃப்ட் பண்ற டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகுது. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஆக்ஸலரேஷன் வந்துட்டு நம்ம குடுக்குற ஃபோர்ஸ பொறுத்து ஆ அதோட நிலைத்தன்மையில மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்றோம். இப்ப கிரிக்கெட் பந்து நம்ம அடிக்கிறோம் அப்டின்னா, நம்ம டிஃபென்ஸ் ஆடுறதுக்கும், அஃபென்ஸ் ஆடுறதுக்கும் நெறைய வித்தியாசம். நம்ம அ வந்தவுடனே ப பால் வர ஸ்பீட பொறுத்து நம்ம டிரைவ் ஆடும்போது பால் என்ன பண்ணும் அப்டின்னா, அது ஸ்பீட்ல போகும். என்ன பண்ணும் தரையொட்டி போகும். இதே நம்ம ஒரு ஷாட்டு தூக்கி அடிக்கிறோம் அப்டின்னா, அது வர ஸ்பீட விட எக்ஸ்ட்ரா இதுல போகும். ஸோ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்து அதோட வெலாசிட்டில சேஞ்ச் ஆகுறது தான் லா ஆஃப் ஆக்ஸலரேஷன்.
ஓகே. இப்போ வந்துட்டு ஆக்ஷன், ரியாக்ஷன் இதுவும் அதே தான். ஆனா, நம்ம குடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா பாருங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் பாருங்க. அ எல்லா ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவலான அ சமமான ஆப்போசிட் ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆக்ஷன், ரியாக்ஷன் அதாவது ஒரு ஒரு நம்ம என்ன பண்றோம், இப்ப எக்ஸாம்பிள்ல எல்லாமே சின்ன வயசுல சொல்ற ஒரே மாரி தான். கிரிக்கெட் பால் நம்ம மதுல்ல தூக்கி அடிச்சோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் குடுத்து அடிக்கிறோமோ, அதே ஃபோர்ஸ்ல அதே நேரத்துல பால் ரிட்டர்ன் ஆயி நம்ம கைக்கு வரும். ஸோ இதுதான் ஆக்ஷன், ரியாக்ஷன். உங்களுக்கு ஈஸியா நியூட்டன் லா வந்து நம்ம நெறைய டைம் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளுக்கு மேக்ஸிமம் சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமேவும் கிரிக்கெட் பால் தூக்கி அடிக்கிறோம் அப்படின்னா, அந்த பால் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் குடுத்து அடிக்கிறோமோ, அவ்வளோ ஃபோர்ஸா நம்ம கை ரீபவுண்ட் ஆகும். அதுதான் நம்ம குடுக்குற ஆக்ஷனுக்கு அந்த ரியாக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்ஷன், ரியாக்ஷன் தெரியும். ஆக்ஸலரேஷன் புரிஞ்சிருக்கும். இனர்ஷியானால உங்களுக்கு என்னன்னு தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க. ஆ சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஓஜி அதுக்கு ஷார்ட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிஓஜி போட்டுருக்காங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி நான் ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்னு நெனைக்கிறேன். தி பாயிண்ட் ஏதாவது ஒரு புள்ளி அரவுண்ட் விச் அன் ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு பொருளோட ஏதாவது ஒரு புள்ளியில வந்து மாஸ் இஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பொருள் இருக்க ஒரு எல்லா எடையும் ஒரு பொருள்ல வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஜாவலின் சொன்னேன்ல, அப்ப ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருக்கேன். இப்ப வந்து நம்ம ஜாவலின்ல வந்துட்டு அந்த ஒரு விரல்ல வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட்ல வச்சா மட்டும் தான் ஜாவலின் வந்து நம்மளால பேலன்ஸ் பண்ணி அது ஈக்குவலா நிக்கும். கொஞ்சம் இந்த பக்கமும், அந்த பக்கம் தள்ளி வச்சோம் அப்படின்னா, ஜாவி என்ன பண்ணும், ஒரு சைடு சாஞ்சு கீழ விழுகும். இன்னும் இந்த சைடு தள்ளி வச்சோம்னா, இந்த சைடு சாஞ்சு மாறி ஆப்போசிட் சைடு மாறி கீழ விழுகும். ஸோ, அது அந்த கரெக்ட்டான அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம நூல் கட்டிருப்போம். அந்த பாயிண்ட்ல கரெக்ட்டா வச்சோம் அப்படின்னா, அந்த ஜாவலின் வந்துட்டு என்ன பண்ணும், பேலன்ஸா ஈவனா அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஈவனா நிக்கும். அந்த பாயிண்ட் தான் அந்த ஜாவலினோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதே மாரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு. அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டில வந்துட்டு அந்த பாயிண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல இருக்க அந்த பாயிண்ட்ல இருந்து எல்லா வெயிட்டும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அந்த அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஹியூமன் இட் இஸ் ரஃப்லி லொகேட்டட் அட் தி ஹிப்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்ட் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன் ஹியூமன்ஸ் இட்ஸ் ரஃப்லி லொகேட்டட் அட் தி ஹிப் அதாவது நம்ம நேவல் பார்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரீஜன் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ரீஜனா இருக்கும். அது வந்துட்டு லோவுல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். நம்ம படிச்சிருப்போம். ஹையா இருக்கும்போது அவங்களோட பேலன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன் ஹியூமன்ஸ் இட் லவ்லி லொகேட்டட் அட் ஹிப்ஸ் அதாவது மனிதனுக்கு வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு ஹிப் ஏரியாவுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின்டெய்னிங் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வித்தின் தி பேஸ் ஆஃப் சப்போர்ட் இஸ் குருஷியல் ஃபார் பேலன்ஸ். அதாவது நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டிய வந்து மெயின்டெயின் பண்றது வந்துட்டு, நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோவாக நம்மளோட பேலன்ஸ் வந்து அதிகமாகும் நம்மளுக்கே தெரியும். அது ஹையாக நம்மளோட பேலன்ஸ் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி இருக்காதுன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். நம்ம நெறைய படிச்சிருப்போம். மெயின்டெய்னிங் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வித்தின் தி பேஸ் ஆஃப் சப்போர்ட் இஸ் தி குருஷியல் ஃபார் பேலன்ஸ். ஓகே. அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டிய வந்துட்டு நம்ம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு பேலன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பேஸ் ஆஃப் சப்போர்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஆ தி ஏரியா ஆன் விச் ஆன் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆர் சப்போர்ட் இட்செல்ஃப். A wider base of support generally leads to greater stability. அதாவது தி ஏரியா ஆன் விச் ஆன் ஆப்ஜெக்ட் எப்படின்னா விச் ஆன் ஏரியானா ஒரு ஒரு பொருள் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருள் வந்துட்டு நம்ம தரையில இப்போ வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம காலை வச்சுக்க தரையில வைக்கிறோம். அவுட்டர் லைன் சுத்தி நம்ம லைன் பண்ணோம் அப்படின்னா, அந்த கால எடுத்தா அந்த அவுட்டர் லைன் உள்ள இருக்க ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? நடுவுல சென்டர்ல இருக்குது. அந்த பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஏரியாவோட ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட்டோட கவர் பண்ற ஏரியான்னு சொல்லுவோம். ஆ அதாவது அந்த ரெஸ்ட் ஆர் பொருள்ல வந்துட்டு எந்த ஏரியாவுல நம்ம பாயிண்ட் பண்ணா அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்றோமோ,
அந்த ஏரியாவ தான் ஆ பேஸ் ஆஃப் சப்போர்ட்ன்னு சொல்றோம். அந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட் ஏரியா வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா, இட்ஸ் லீட் டூ கிரேட் ஸ்டெபிலிட்டி. அதாவது மைன்யூட் பாயிண்ட்ல சின்ன பாயிண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, அதோட ஸ்டெபிலிட்டி வந்துட்டு கம்மியா இருக்கவும், கொஞ்சம் 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அது கம்மியாகும். இதே ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்குன்னா, அதோட ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தி ஏரியா ஆன் விச் அன் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆர் சப்போர்ட் இட்செல்ஃப். அதாவது ஒரு பொருள்ல அதோட ரெஸ்டிங் ஏரியா, அதாவது அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஏரியா, சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்துட்டு ஒரு பொருளோட பேஸ் ஆஃப் சப்போர்ட்ன்னு சொல்றோம். அந்த தான் அந்த எல்லா வெயிட்டும் ஒரு புள்ளில பேலன்ஸ் பண்ணியிருக்க இடம் தான் நம்ம என்ன பண்றோம் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்றோம். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஏரியா இருக்குங்களா, எவ்வளோ இருக்கு அந்த ஏரியா, அந்த ஏரியா எவ்வளோ இருக்குதோ அதுதான் அந்த ஏரியாவ தான் நம்ம என்ன பண்றோம் பேஸ் ஆஃப் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லப் போறோம். அந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட் ஏரியா வந்துட்டு அதோட சைஸ்ல எவ்வளோ பெருசு இருக்கு, சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா, அந்த சைஸ பொறுத்து அந்த பொருளோட ஆ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெபிலிட்டி நிலைத்தன்மை வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். கம்மியா இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் லைன் போலாம். ஸ்டெபிலிட்டி பாருங்க. ஸ்டெபிலிட்டி நம்ம ஆல்ரெடி எபிலிட்டி டூ ரெசிஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் டிஸ்டர்பன்ஸ் தட் குட் டிஸ்டர்ப் ஈக்விலிபிரியம். எபிலிட்டி டூ ரெசிஸ்ட்னாலே சொல்லிருக்கு எதிர்ப்பு. எபிலிட்டி டூ ரெசிஸ்ட்னா எதிர்க்கத்தன்மை. எத எதிர்க்கத்தன்மைன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு பொருள வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சிருக்கோம். அது வந்துட்டு நல்லா கரெக்ட்டா பேலன்ஸ்டா இருக்கு. அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்டின்னா, அது மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் குடுக்கும்போது, அது அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது தே குட் டிஸ்டர்ப் ஈக்விலிபிரியம். அதாவது அந்த ஈக்விலிபிரியத்த வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியுது அப்படின்றது தான் ஸ்டெபிலிட்டி. அதாவது ஒரு பொருள் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது மேல குடுக்கும்போது, அதோட நிலைத்தன்மையே மாறாம அந்த ஃபோர்ஸ அகைன்ஸ்ட்டா எதிர்க்குது அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டெபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கும் தன்மை. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருள் மேல அதோட நிலைத்தன்மையை குலைக்க ட்ரை பண்ணும்போது, அத எதிர்க்க தன்மைக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டெபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டெபிலிட்டி இன்க்ளூட். ஓகே. இது பாருங்க. கீழ வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னா அத அஃபெக்ட் பண்றது வந்துட்டு ஸ்டெபிலிட்டியோட என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்ம ஆ என்னென்ன இருக்குன்னா, லோவர் சிஓஜி. சிஓஜின்னா நம்ம பார்த்துருக்கோம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. லோவர் சிஓஜின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோவா இருக்கும்போது வந்துட்டு, லோவரிங் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்கிரீஸ் ஸ்டெபிலிட்டி. அதாவது இத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவாக நம்மளோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். கையாக கையாக ஸ்டெபிலிட்டி அ குறைஞ்சுட்டே போகும். குறைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதிகமாக ஸ்டெபிலிட்டியோட தன்மை வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணா ஒய்டர் பேஸ் ஆஃப் சப்போர்ட். பிஓசின்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஒய்டர்னா அகலமான பேஸ் ஆஃப் சப்போர்ட். அதாவது ஒரு பொருளோட பேஸ் ஆஃப் சப்போர்ட்னா அந்த பொருளோட எல்லா வெயிட்டும் ஒரே பாயிண்ட்ல குவியும். அந்த பாயிண்டோட ஏரியா வந்துட்டு ஒய்டரா இருக்கு அப்படின்னா, அதோட ஸ்டெபிலிட்டி வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுன்னா, மாஸ்ன்னா என்ன பண்ணும்னா, ஒரு பொருளோட வெயிட் நிறை எல்லாமே ஒரு மாஸ்ன்னு சொல்லுவோம். கிரேட்டர் மாஸ் ஜெனரலி லீட் டூ கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. அதாவது ஆ ஸ்டெபிலிட்டி அதிகமான வெயிட் இருந்தாலே அந்த பொருளுக்கு வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். ஒரு அ இரும்பு இரு ஷார்ட் புட் எடுத்துக்கலாம். அதே சைஸ் ரப்பர் பால் எடுத்துக்கலாம். அந்த நம்ம ஷார்ட் புட்ட வந்துட்டு நம்ம போய் குடுக்குற ஃபோர்ஸ வந்து பால்ல குடுத்தோம்னா பால் மூவ் ஆயிரும். ஆனா ஷார்ட் புட்ல வந்து குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்துட்டு மூவ் ஆகுது. அதனால அது வெயிட்டா இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் புட்டோட மாஸ் வந்து அதிகமா இருக்க போய் அதனால நம்மளால தள்ள முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரப்பர் பால் வீசி தள்ளிவிட்டோம்னா, அப்போ அந்த கிரேட்டர் மாஸ்னா அதிக வெயிட் வந்துட்டு நம்மளுக்கு அதிக ஸ்டெபிலிட்டி குடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க. அ லைன் ஆஃப் கிராவிட்டினா, இப்ப நம்ம பாடியோட லைன் வந்துட்டு நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஒரே லைன்ல இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்காது. பாருங்க. தி வெர்டிகல் லைன் பாசிங் த்ரூலி தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷுட் ஃபால் வித்தின் தி பேஸ் ஆஃப் சப்போர்ட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. அதாவது நம்ம பாடி அலைன்மென்ட்ல ஒரு லைன் பண்ணோம் அப்படின்னா, சென்டர் ஆஃப் லைன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சென்டர் ஆஃபோட கிராவிட்டி வந்துட்டு நம்ம பாடி லைன்லயே வந்துருக்கு அப்படின்னா, அந்த லைன்ல பேஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா,
நம்மளோட ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போனா, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்துட்டு பேலன்ஸு. பேலன்ஸ்னாலும் க்ளோஸ்லி ஸ்டெபிலிட்டி எல்லாம் ஒண்ணுதான். பேலன்ஸும் ஸ்டெபிலிட்டியும் ஈக்குவலா தான் வரும். இதுல என்ன குடுக்குறான்னு பார்க்கணும். தி எபிலிட்டி டூ மெயின்டெய்னிங் ஈக்விலிபிரியம். அதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து மெயின்டெயின் பண்றது ரெசிஸ்ட். அதாவது தன்மைய அப்படியே வச்சுக்கிறது எதுக்குறது தான் ரெசிஸ்ட்டு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்துட்டு மெயின்டெயின் பண்ணுது. அதாவது அந்த ஸ்டெபிலிட்டி குடுத்த பேலன்ஸ வந்துட்டு இது மெயின்டெயின் பண்றது. தி எபிலிட்டி டூ மெயின்டெய்னிங் ஈக்விலிபிரியம். அந்த குடுத்த நிலைத்தன்மைய வந்துட்டு இது வந்து மெயின்டெயின் பண்றது. எய்தர் ஸ்டாட்டிக் அட் ரெஸ்ட், அதாவது ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கும்போது, ஆர் டைனமிக் டூரிங் தி மூவ்மெண்ட். இது வந்துட்டு 2லயுமேவும் அதோட பேலன்ஸ வந்து மெயின்டெயின் பண்றது தான் அதோட நிலைத்தன்மைய மெயின்டெயின் பண்றது தான் நம்மளுக்கு பேலன்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரெஸ்ட்ல இருக்கும்போதும், மூவ்மெண்ட்ல இருக்கும்போதும் அதோட எபிலிட்டி டூ மெயின்டெய்னிங் ஈக்விலிபிரியம். மெயின்டெய்னிங் ஈக்விலிபிரியம் அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஈக்விலிபிரியம்னாலேவும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் வந்து ஒரு ஒரு பொருளோட பேலன்ஸ் ஏரியா தான் ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியம்னா ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அதாவது ஒரு பொருளுக்குள்ள வெயிட் வந்துட்டு 2 பக்கமும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்க ஏரியா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்றோம். அந்த தான் ஈக்விலிபிரியம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்க. பேலன்ஸ் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு டூ ஸ்டெபிலிட்டி. அங்க பாருங்க. இதுலயே சொல்லியிருக்காங்க பாருங்க. பேலன்ஸ் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு டூ ஸ்டெபிலிட்டி. பேலன்ஸ்ன்றது வந்துட்டு க்ளோஸ்லி லிங்க்டு டூ ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டியோட ரொம்ப நெருங்கி தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as maintaining balance is essential essential for stable movement. அதாவது நம்ம பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. எதுக்காக முக்கியமானதுன்னா ஸ்டேபிள் மூவ்மெண்ட். நம்ம நிலைத்தன்மையான மூவ்மெண்ட்டுக்கு நம்மளோட ஸ்டெபிலிட்டி பேலன்ஸை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ்னா தெரியும். நம்ம அப்ளை பண்றது. மோஷன்னா அந்த குடுக்குற ஃபோர்ஸ்ல வந்து ஒரு பொருள் எவ்வளோ தூரம் நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அது மோஷன். மோஷன்னாலே நகர்வு. ஃபோர்ஸ்னா நம்ம குடுக்குறது அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸ்னா எக்ஸ்ட்ரா வெளிய இருந்து ஏதாவது ஒண்ணு குடுக்குறது ஃபோர்ஸ். விசை. தமிழ்ல பியூரா சொல்லணும்னா அது விசைன்னு சொல்லுவோம். அது எக்ஸ்டர்னல் வெளிய இருந்து குடுக்குறதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸ் கேஸ் சேஞ்சஸ் கேஸஸ் கேஸஸ் சேஞ்சஸ் இன் மோஷன். அதாவது ஃபோர்ஸ் குடுக்கும்போது, அது வந்து ஒரு பொருள் நகர்வுல இருக்கும்போது, அத ஆ சே ஃபோர்ஸ் கேஸ் சேஞ்சஸ் இன் மோஷன் சச் அஸ் ஆக்ஸலரேஷன், டிக்ஸலரேஷன் ஆர் சேஞ்சஸ் இன் டைரக்ஷன். அதாவது ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஒரு பொருள் மேல ஃபோர்ஸ குடுக்குறோம் அப்படின்னா, அது இப்ப மூவ் பண்ணிட்டு இருக்க பொருள். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப ஆக்சுவலி நம்ம ஃபுட்பாலேயும் பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஸ்டாப் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பால் ரன்னிங்ல இருக்கும்போதே அத லைட்டா டேப் பண்ணி விட்டோனயும், அத என்ன பண்ணும் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி விட்டு பாஸ் பண்ணுவாங்க. அந்த டேப் பண்ணும்போது அது வர டைரக்ஷன்ல இருந்து மாறி, அதே ஃபோர்ஸ்லயும் போகும். இல்ல அதோட ஃபோர்ஸ் அதிகமாவும், அதே ஸ்பீட்லயும் போகும். அதோட ஸ்பீட் கம்மியாவும் போகும். அல்லது அந்த டைரக்ஷனே சேஞ்ச் வேற பக்கம் மாறி போகும். அந்த மாரி போறது தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப ஆ ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருளோட மோஷன் நகர்வுல வந்துட்டு ஆ அதிகரிக்கவும் செய்யும், குறைக்கவும் செய்யும், அல்லது டைரக்ஷன மாத்தவும் செய்யும் சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் ஃபோர்ஸ் ஆர் அப்ளைட் அண்ட் ஹவ் தே இன்டராக்டட் வித் த பாடி crucial crucial for effective movement and skill development. இப்ப அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து அப்ளை அது எப்படி ஒரு இன்டராக்டட் வித் த பாடி crucial for effective movement. ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணா எப்படிலாம் ஒரு மனித உடல்ல மாற்றங்கள் ஏற்படும். நம்ம வந்துட்டு எஃபெக்டிவ் மூவ்மெண்ட் அண்ட் ஸ்கில்ல வந்து டெவலப் மூவ்மெண்ட்ஸையும் ஒரு ஸ்கில்லையும் எஃபெக்டிவா டெவலப் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோர்ஸையும் மோஷன் அப்படின்ற ஒரு அ டா இத வந்துட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஈஸியா நம்மளோட மூவ்மெண்ட்டையும், ஸ்கில்லையும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு மூவ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். மூவ்மெண்ட்னாலே தெரியும் நம்மளுக்கு
நகர்வு, அசைவு எல்லாமே மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவோம். ஆ ஒரு பொருள் மூவ் ஆயிடுச்சு பாருங்க. இவன் எப்படி மூவ் பண்றான் அப்படின்னு சொல்லி மூவ்மெண்ட் நமக்கு எல்லாமே தெரியும். அதனால மூவ்மெண்ட்டோட கொள்கை என்ன பண்ணியிருக்குன்னா, அலைன்மென்ட், கோஆர்டினேஷன், டைமிங், ரிதம். ஓகே 3, 4 குடுத்துருக்காங்க. அலைன்மென்ட்னாலே தெரியும். ப்ராப்பர் பாடி அலைன்மென்ட். இப்ப பாரு நம்மளே சொல்லுவோம். பாடி பாரு எவ்வளோ கரெக்ட்டா வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்றோம்ல. பாடி அலைன்மென்ட் இப்ப அத்லெட்டா இருக்கவன் நல்லா ட்ரெயின் பண்ணி பார்க்கும்போது அவனோட பாடி ஷேப் பார்த்துட்டு, பாடி எப்படி சூப்பரா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாடியோட அலைன்மென்ட் வந்துட்டு எசென்ஷியல் ஃபார் எஃபிசியன்ட் அண்ட் ஸ்டேபிள் மூவ்மென்ட். அதாவது ப்ராப்பர் பாடி அலைன்மென்ட். அதாவது பாடி அலைன்மென்ட் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, அவங்கனால ஸ்டேபிலிட்டியான மூவ்மென்ட் பண்ண முடியும். ரொம்ப எஃபெக்டிவான மூவ்மென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷனாலே தெரியும் நம்மளுக்கு. நம்ம மூளை சொல்றத நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம கையோ, காலோ, கண்ணோ அது கேட்கணும். அதுதான் கோஆர்டினேஷன். நம்ம நினைக்கிறத நம்ம பண்ண முடிஞ்சா, அதுக்கு பேரு கோஆர்டினேஷன். அது என்ன சொல்றாங்கன்னா, கோஆர்டினேட்டிங் மூவ்மெண்ட்ஸ் பிட்வீன் டிஃபரண்ட் பாடி பார்ட் இன் crucial ஃபார் ஸ்மூத் அண்ட் கண்ட்ரோல்டு மோஷன். இங்க பாருங்க கோஆர்டினேஷன் மூவ்மெண்ட் பிட்வீன் டிஃபரண்ட் பாடி பார்ட்ஸ். அதாவது பல்வேறு பாடி பார்ட். பாடி பார்ட்ல கை, கால் இருக்கு, கண்ணு இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, அ அ எல்லா பார்ட் இருக்கு. டிஃபரண்ட் பாடி பார்ட் இஸ் crucial டு ஸ்மூத் அண்ட் கண்ட்ரோல் மோஷன். அதாவது ஸ்மூத்தாவும் அதாவது நார்மலாவும் அ சா சா ரிலாக்ஸான மூவ்மெண்ட்டாவும் இருக்கணும். பட் கண்ட்ரோல்டா இருக்கணும். நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும். நம்ம வந்து நம்ம நினைக்கிற மாரியே பண்ணணும். நம்ம நினைக்கிறத விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல பண்ற மாரி இருந்துச்சு அப்டின்னா, அது வந்துட்டு மூவ்மெண்ட் வந்துட்டு எஃபிஷியன்ட்டா இருக்காது அப்டின்னு சொல்றாங்க. அடுத்து டைமிங். ப்ராப்பர் டைமிங் ஆஃப் மூவ்மெண்ட் இஸ் எசென்சியல் ஃபார் அச்சீவிங் அ டிசைர்ட் அவுட்கம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லப் போறோம் அப்டின்னா, ப்ராப்பர் டைமிங்ல என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இப்ப செட்டர் வந்து வாலிபால்ல வந்து செட்டர் வந்து பால லிஃப்ட் பண்றாரு. நம்ம அட்டாக் பண்ண போறோம் அப்டின்னா, ஜம்ப் பண்ணி ஆ அட்வான்ஸா ஜம்ப் பண்ணிட்டாலும், பால கரெக்ட்டான டயத்துல மீட் பண்ண முடியாது. லேட்டா ஜம்ப் பண்ணிட்டாலும், பால கரெக்ட்டான டைம்ல மீட் பண்ணாது. அந்த டைமிங் ஜம்ப் பண்ணா தான் அவங்களால கரெக்ட்டான ஸ்பைக் அடிச்சு பால ஸ்மாஷ் பண்ணி உள்ள அனுப்ப முடியும். ஸோ, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஷட்டர் வந்துட்டு எப்ப லிஃப்ட் பண்ணும்போது, அது எவ்வளோ ஹைட்ல போகுதோ, அப்ப எப்ப ஜம்ப் பண்ணா நம்ம பால கரெக்ட்டா மீட் பண்ண முடியும். அப்படின்னு அந்த டைமிங்ல ஜம்ப் பண்றாங்க பாத்தியா, அந்த டைமிங்க தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ராப்பர் டைமிங் ஆஃப் மூவ்மெண்ட். இந்த டயத்துல இந்த மூவ்மெண்ட் பண்ணா கரெக்ட்டா பால ஸ்மாஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டைமிங்கே பண்றாங்கல்ல. அந்த டைமிங் வந்து எசென்சியல் ஃபார் அ அச்சீவிங் டிசைர்ட் அவுட்கம். நம்ம நெனைக்கிற மாரி அவுட்கம் வரணும் அப்படின்னா, டைமிங் கரெக்ட்டா இருக்கணும். கரெக்ட்டான டைமிங்ல மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க ரிதம். ரிதம்னாலும் நம்மளுக்கு கோஆர்டினேஷன் மாரி தான் வரும் பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூட்டிலைசிங் தி ரிதம் அ இன் மூவ்மெண்ட் மூவ்மெண்ட் கேன் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் கோஆர்டினேஷன். பாருங்க எஃபிஷியன்சி அண்ட் கோஆர்டினேஷன். ரிதம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூட்டிலைசிங் தி ரிதம். அதாவது ரிதம்ன்ற ஒரு வேர்ட வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அண்டு யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா, யூட்டிலைசிங் ரிதம் இன் மூவ்மெண்ட் மூ மூ மூவ்மெண்ட்ல வந்துட்டு அந்த ரிதம்ன்றத வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மூவ்மெண்ட் கேன் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் கோஆர்டினேஷன். அதாவது நம்மளோட மூவ்மெண்ட் வந்துட்டு எஃபிஷியன்ட்டா இம்ப்ரூவ் ஆகும். கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரிதம்னாலே நம்ம சொல்லுவோம்ல, எப்படின்னா ஒரே ஃப்ரீக்வென்சியா போறது தான் ரிதம். ஆ ஒரே மாரி போவும். எப்படி சொல்றது? இப்ப நம்ம ஃப ஃப்ரீ ஹேண்ட் எக்சர்சைஸ் பண்ணும்போதே 1, 2, 3 அந்த ஒரே டைமிங் வேரியேஷன் இல்லாம அந்த கேப்ல போயிட்டே இருப்போம். ஆ சேஞ்சஸே இல்லாம பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். ஆ அந்த மாரி ரிதமா ஒரே மாரியே போயிட்டே அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரே மாரியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இன்ஜுரி கூட ஆகாது. நம்ம மூவ்மெண்ட் வந்து நல்லா டெவலப் ஆயிட்டே போகும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட கோஆர்டினேஷனும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எக்ஸாம்பிள் இன் பிசிக்கல் எஜுகேஷன். நம்மளோட பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல வந்துட்டு ஆ ஆ இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அத்லெட்ஸ் 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 யூஸ் தீஸ் பிரின்சிபல்ஸ் டூ இம்ப்ரூவ் தேர் பெர்ஃபார்மன்ஸ் இன் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ். அத்லெட்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த பிரின்சிபல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இம்ப்ரூவ் தேர் பெர்ஃபார்மன்ஸ் இன் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ். நம்மளுக்கு எல்லாமேவும் ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸு, அ ஃபோ ஃபோர்ஸ், கோஆர்டினேஷன் இது எல்லாமே நம்மள்ட்ட கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா எதுலயாவது ஒண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அதத்தான் சொல்லுவாங்க. இம்ப்ரூவ் இந்த பிரின்சிபல்ஸ்லாம் அவங்க ஆ இருந்துச்சு. யூஸ் திஸ் பிரின்சிபல் அதாவது இந்த பிரின்சிபல்ஸ அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அச்சீவ்
த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ். அவங்கனால எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் நிறையா ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஸ்பிரிண்டர் யூஸ் திஸ் பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷன் ரியாக்ஷன் டு ப்ரோப்பில் தெம்செல் ஃபார்வர்ட் வெல் ஏ ஜிம் அதாவது மோஷன்ல வந்துட்டு தேர்ட்ல ஆக்ஷன் ரியாக்ஷன் அந்த லாவை யூஸ் பண்ண ஸ்பிரிண்டரை வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பிளாக்ல எவ்வளோ ஃபோர்ஸ் குடுக்குறாங்களோ, அவ்வளோ ஃபோர்ஸ முன்னாடி மூவ் பண்ணி ஸ்பீடா ரிலீஸ் பண்ணுவாங்க பிளாக்ல இருந்து. ஸோ அந்த மாரி ஸ்ப்ரிண்டர் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபார்வர்டா மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அவங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணும். இல்லையா ஜிம்னாஸ்ட் யூஸ் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. அதாவது ஸ்டெபிலிட்டினா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிலைத்தன்மை அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவா இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அத யூஸ் பண்ணும்போது ஜிம்னாஸ்ட்ல வந்துட்டு டு மெயின்டெயின் பேலன்ஸ் ஆன் தி பீம். அ அவங்க வந்து ஜிம்னாஸ்டிக் வந்துட்டு நல்ல ஸ்டெபிலிட்டியா மெயின்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களால பேலன்ஸ் பீம்ல வந்துட்டு அவங்க பாடிய வந்துட்டு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி நிக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெய்லியும் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல கூட நம்ம இப்ப சொன்ன எல்லாமே இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஆல்சோ அப்ளிகபிள் டூ எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ். இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுது. சச் அஸ் இப்ப நம்ம வாக் பண்ணும்போதும் அது யூஸ் ஆகுது. ரன்னிங் பண்ணும்போது யூஸ் ஆகுது. அண்ட் லிஃப்டிங் தி ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்க. லிஃப்டிங் தி ஆப்ஜெக்ட் கூட யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டிங் யுவர் நீஸ் வித் லிஃப்டிங் எ ஹெவி ஆப்ஜெக்ட் லோவர் யுவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதாவது இப்ப ஒரு சிமெண்ட் மூடைய தூக்குறோம் அப்படின்னா, அத நம்ம கால மடக்காம பெண்ட் பண்ணி தூக்கணும் அப்படின்னா பேக் பெயின் வந்துரும். பேக் புடிச்சு எல்லாம் பண்ணணும். நம்ம முட்டிய பெண்ட் பண்ணி நம்ம அந்த நம்ம காலையும் கூட என்ன பண்ணணும் கொஞ்சம் ஆழமா வச்சு அப்புறம் தான் லிஃப்ட் பண்ணி ஷோல்டருக்கோ, தொடைக்கோ தூக்குவோம். அப்ப நம்ம அந்த பெண்ட் பண்ற ரீசன் எதுக்காக அப்டின்னா, நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டிய கீழ கொண்டு வந்துருவோம். கால இன்னும் கொஞ்சம் வெயிட்டா வைக்கும்போது, இன்னமும் கொஞ்சம் லோவாகும். நம்மளோட பேலன்ஸ் வந்துட்டு அந்த இது அதிகமாவும் கிடைக்கும். அப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவாயிருச்சு. நம்ம பாடி பேலன்ஸும் அதிகமாயிருச்சு. பேஸ் சப்போர்ட்டும் அகலமாயிருச்சு. அப்ப நம்ம கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பேலன்ஸ் கிடைக்கும். அப்ப நம்ம ஈஸியா லிஃப்ட் பண்ண முடியும். மேக்கிங் த டாஸ்க் சேஃபர் அண்ட் ஈஸியர் டூ பெர்ஃபார்ம். அதாவது இந்த இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சேஃபாவும், ஈஸியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நம்ம கால பெண்ட் பண்ணாம ஸ்விம் முடிச்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பேக் பெயின் புடிச்சுக்கும், பேக்ல வலிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து அது கஷ்டமா தானே இருக்கும். அது ஈஸியா இருக்கிறதுக்கு, அதுல வந்துட்டு இன்ஜூரியா கூட வாய்ப்பு இருக்குல்ல. அது இல்லாம சேஃபா இருக்கிறதுக்கு இந்த மாரி சில பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல கூட நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆ யாராவதுக்கு படிக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கவங்க கூட வீட்ல இந்த மொபைல் இப்ப யூஸ் பண்ணி அவங்க படிக்கலாம். ஆ எ எனக்கு ப்ராப்பரா டைம்னால கன்டினியூஸா வீடியோ போட முடியல. கொஞ்சம் கேப் விட்டு போட்டுட்டுருக்கேன். என்னால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட நான் ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் படிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. எல்லாருமேவும் தேர்வுல வெற்றி பெற்று அரசு பள்ளிகளில் உடற்கல்வி இயக்குனராக பணியில் அமர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ.